மகா அவதார் நரசிம்மா. இந்த அனிமேஷன் மூவி வந்து இந்தியாவில் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த அனிமேஷன் மூவியில் விஷ்ணுவோட ஒரு அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போங்க. இதில் இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் வந்து அனிமேஷன் மூவி எடுத்திருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது தாங்க இந்த மூவி. சரி, இந்த மூவி தான் வந்து போயிடுச்சே, என்ன ஆச்சு அஜித் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த நரசிம்மா அனிமேட்டட் மூவி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இன்னும் 6 மூவிஸை வந்து ஃப்யூச்சரில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2037 வரைக்கும் மூவிஸ் இருக்குங்க. ஆமாங்க, இந்த வரப்போகிற அப்கமிங் மூவிஸ் எல்லாமே வந்து விஷ்ணுவோட அவதாரங்களாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து விஷ்ணுவோட அவதாரத்தை பற்றி தாங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாவதார் நரசிம்மா மூவிக்கு அப்புறம் வரப்போகிற மூவிஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன மூவி வருதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனி ஏஜே தமிழ். இதில் நரசிம்மான்றவர் வந்து ஒன் ஆஃப் த அவதார் தாங்க வரும். நெக்ஸ்ட்டு மூவி அதாவது வந்து 2027ங்க, அதாவது 1 இயர் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இவங்க. 2027 வரப்போகிற மூவிக்கு பேர் தான் வந்து மகா அவதார் பரசுராம். ஆமாங்க, இவர் வந்து விஷ்ணுவோட 6வது அவதாரமாக சொல்லப்படுதுங்க இவர். நெக்ஸ்ட்டு வந்து 2029 வந்து மகா அவதார் ரகுநந்தா. ரகுநந்தான்றது வந்து ராமரை தாங்க சொல்லுது. அது ராமரோட அவதாரத்துக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது வந்து கிருஷ்ணரோட அவதாரம் தாங்க. 2031 வந்து மகா அவதார் துவாரகேஷன் சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுல இருந்த ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க இந்த மூவி. 2033 வந்து கிருஷ்ணரோட யங் வெர்ஷன் நம்ம பார்த்தோம்ல, இப்போ வந்து கொஞ்சம் அடல்ட் வெர்ஷனில் வந்து நம்ம பார்ப்போங்க. நம்ம 2033 வந்து மகா அவதார் கோகுல் நந்தா. ஆமாங்க, இந்த அவதாரில் வந்து நம்ம வந்து மகாபாரத போரை வந்து நம்ம பார்ப்போங்க. அர்ஜுனன் வந்து கர்ணன் கூட சண்டை போடுவார் பார்த்தீங்களா, அதில் வந்து ரத ஓட்டியாக வந்து கிருஷ்ணர் இருப்பாருங்க. இதில் கடைசி 2 மூவி வந்து 2035 2037ங்க. இந்த ரெண்டுமே வந்து கல்கி 1 கல்கி 2ன்னு சொல்லிட்டு தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 2 மூவியும் வந்து அழிவை பற்றின ஒரு கான்செப்டாக தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. விஷ்ணுவோட கடைசி அவதாரம் தாங்க கல்கி. அந்த கல்கி அவதாரம் வரும்போது உலகம் வந்து அழிஞ்சிருன்றது தாங்க உண்மை. மகாவதார் நரசிம்மாவோட பிக்கஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு அப்புறம் இது போல் நிறைய மூவிஸ் வருதுன்றத முன்னாடியே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. மார்வல் சீரீஸில் வந்து எப்படி நெக்ஸ்ட் மூவி வருமோ அது போல் வந்து நம்ம இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியும் வந்து இது போல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவோட அவதாரத்தில் வந்து நம்ம ராமரை மோஸ்ட்லி பார்த்துருப்போம், கிருஷ்ணரையும் பார்த்துருப்போம், அதுவும் இல்லாமல் கல்கியும் நம்மளுக்கு தெரியுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு வர மூவி வந்து மகா அவதார் பரசுராம். ஆமாம், விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் இந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா வந்து இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் த யூனிக்யூ அவதாரம் தாங்க இதை சொல்லுவேன் நான் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் மூவியாக பர்டிகுலராக இந்த அவதாரத்தை எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா வந்து இந்த அவதாரம் வந்து விஷ்ணுவோட மிச்ச 2 அவதாரத்தையும் வந்து நேரில் சந்திச்சிருக்காங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், ஒரு அவதாரம் இன்னொரு அவதாரத்தை பார்த்துருக்கா. ஆமாங்க, பரசுராமன்ற ஒரு அவதாரம் வந்து ராமரையும் பார்த்துருக்காங்க, கிருஷ்ணரையும் 2 பேரையுமே பார்த்துருக்காருங்க அவர். நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து சிவன் கூட வந்து சண்டை போட்டிருக்காருங்க. ஆமாங்க, இவர் வந்து ஒரு சிவன் பக்தனாக இருப்பார். இதில் பரசுராமரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வேற ஒரு வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க என்னன்னு சொல்லிட்டு, அவரோட அவதாரம் வந்து என்ன, அவரோட நோக்கம் என்னன்றதையும் வந்து நான் சொல்கிறேங்க. நான் இருக்கிறதுலே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பரசுராமரோட ஸ்டோரி. எல்லா மெயின் கேரக்டரையும் வந்து பரசுராமரோட ஸ்டோரியில் வந்து பார்ப்பீங்க. அதில் ஒன்று ராமர், கிருஷ்ணர், அதுவும் இல்லாமல் கர்ணனோட குருவும் வந்து பரசுராமர் தாங்க. ஆமாங்க, இதெல்லாம் தாங்க ரீசன் ஏன் வந்து ராமர், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அதுக்கு முன்னாடியே வந்து பரசுராமரோட மூவி வந்து எடுக்கிறாங்கன்றதுக்கு ரீசன் இதாங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு டவுட் வந்ததுன்னா, விஷ்ணுவோட 10 அவதாரம் இருக்குதுல்லங்க, 10 அவதாரத்தில் இப்போ எடுக்கிறது வந்து 4 5 தாங்க எடுக்கிறாங்க. மிச்சம் வந்து இன்னும் ஒரு 5 அவதாரம் கிட்டே இருக்குது. அதில் வந்து எந்த அவதாரத்தை வந்து அனிமேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா 10 அவதாரத்தையும் பற்றி எடுக்க போகிறாங்கன்னா 10மே இருக்கும்னு நினச்சேன். ஆனால் குறிப்பிட்ட இந்த 4 இல்லை 5 அந்த அவதாரத்தை மட்டும்தான் வச்சு இவங்க வந்து அனிமேஷன் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்தியாவில் அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரது வந்து மகாவதார் நரசிம்மாவோட மூவி தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் அப்கமிங் மூவிஸையும் வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் எப்பப்போ வரப்போகுதுன்றதையும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மகாவதார்
பரசுராமன்றது ஒர்த் டு வெயிட்டிங் நினைக்கிறீங்களா? என்னன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. ஆமாங்க. ஓகே, இது போல் உங்களுக்கு அனிம் கண்டென்ட்ஸ், அனிம் இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இது போல் வீடியோஸ் நான் போடுவேன். நான் பார்க்கலாம் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.